ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான குழலப்பம் அது ஒரு ஸ்வீட் ட்விஸ்டோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அளவுகள் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு, எள்ளு, வெதுவெதுப்பான தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன லெமன் சைஸ் பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் விட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபார்ச்சூன் லைட் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை ஒரு பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு இது மாதிரி அழுத்திட்டு ஃபோர்க்கு வச்சு குத்தி அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் இல்லாதவங்க சும்மா சப்பாத்தி கட்டையை வச்சு திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி குழல் மாதிரி செய்து வச்சுக்கணும். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இதை போட்டு பொரிச்சு எடுக்கணும். தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் நிலக்கடலை பொடிச்சது, 3/4 கப் வெட்டின நேந்திரம்பழம், 1/2 கப் வெல்லம் இதெல்லாம் போட்டு ஒன்றா கிளறிக்கோங்க. தீ வந்து மிதமான சூட்டில் 2 நிமிஷம் கிளறினா போதும். இதை வந்து நம்ம செய்து வச்சுருக்கிற குழலப்பத்தில் அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் தேங்காய் பூவில் ஒத்தி எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான, வெளியே நல்ல கிறிஸ்பியான இனிப்பான குழலப்ப ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷிங்க்கு இதுக்கு மேலே கருப்பட்டி பாகு விட்டு பரிமாறுங்க. தேங்க்யூ.